தமிழ்நாட்டில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தற்பொழுது இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அருந்ததியருக்கான உள் ஒதுக்கீடு தொடர்பான தமிழ்நாடு அரசின் சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இது தொடர்பான தீர்ப்பை தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இந்த வழக்குடைய முழுமையான பின்னணி என்ன? தற்பொழுது நீதிபதிகள் இந்த அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பில் என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க? விவரமா பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்தினருக்கு 3% உள் ஒதுக்கீடு அளித்து அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. இதற்கு எதிராக தாக்கல் செய்த மனுக்களும் பஞ்சாபில் இதுபோன்று பட்டியலினத்தவருக்கு அளித்த உள் இடஒதுக்கீட்டை எதிர்த்து தாக்கல் செய்த மனுக்களையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி D.Y. சந்திரசூட் தலைமையிலான 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கடந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து இந்த வழக்குகளை விசாரித்தது. தமிழகத்தின் சார்பில் இந்த வாதத்தை பார்க்கும்போது SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என PV சின்னையா வழக்கில் தீர்ப்பளித்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொள்ளவில்லை என வாதிட்டனர். மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சின்னையா வழக்கில் உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அளித்த தீர்ப்பை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் உள் ஒதுக்கீடு இடஒதுக்கீட்டின் நோக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதாகவும் தெரிவித்தது. நூற்றாண்டுகளாக எதிர்கொண்டு வரும் சமூகங்களுக்கு சம வாய்ப்பு அளிக்க வகை செய்யும் உள் ஒதுக்கீடு சட்டங்களை மத்திய அரசு ஆதரிப்பதாக தெரிவித்தது. மற்றும் இது போன்ற வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியுள்ள தீர்ப்பில் தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கு வழங்கப்பட்ட அந்த 3% உள் ஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்றும் இது போன்ற பட்டியலின பழங்குடியினருக்கான உள் ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்க முடியும் என்ற ஒரு தீர்ப்பையும் அளித்து ஆந்திராவை சேர்ந்த PV சின்னையா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அளித்த SC/ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடில் உள் ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்ற தீர்ப்பையும் ரத்து செய்து ஒரு 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒரு வரலாற்று பூர்வ தீர்ப்பை தற்போது கூறியுள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழ்நாட்டில் அருந்ததியின மக்களுக்காக வழங்கப்பட்ட உள் இட ஒதுக்கீடானது செல்லும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த உள் ஒதுக்கீட்டை உறுதி செய்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் இன மக்களுக்கான உள் ஒதுக்கீட்டை வழங்கி அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் அந்த உள் ஒதுக்கீட்டிற்கு எதிரான வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தது. 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த உள் ஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தை விசாரித்து வந்தனர். இந்நிலையில் இந்த அமர்வு தற்பொழுது தங்களுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கின்றனர். தமிழகத்தில் அருந்ததியர் இன மக்களுக்கான உள் ஒதுக்கீடு தொடர்பான தமிழக அரசின் சட்டமானது செல்லும் என்றும் இந்த உள் ஒதுக்கீட்டை உறுதி செய்தும் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றனர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். பல்வேறு கருத்துக்களையும் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு என்பது இதன் நன்மையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.